கர்த்தருடைய வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை என்ன அப்படின்னா, நாம் ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். இதை பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்கள்ல பார்க்கும்போது இதனால் என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேறுதலும் இவைகள் எல்லாம் உண்டானால், ஆறுதலும் தேறுதலும் உண்டானால் அது என் சந்தோஷத்தை நிறைவாக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளிலே, தன்னுடைய தரிசனத்தின் பாதையிலே அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தைகளை உங்களுடைய வாயிலிருந்து பேசும்போது அது என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆறுதலா இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் மற்றவர்களை தேற்றுகிறதா இருக்க வேண்டும். அப்படி ஆறுதலான வார்த்தைகள், அநேகரை தேற்றுகிற வார்த்தைகள் நம்முடைய நாவுகளில் இருக்குமானால், நம்முடைய கிரியைகளில் இருக்குமானால், அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்துகிறவர்களை சந்தோஷப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆராதிக்கிற நாம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது, சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துங்கள், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்துகிறவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய போரெல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. ஆமென்.